இந்த தலைப்புல இந்த புகாரியில் இருக்கிறது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். நீங்க கண்டிப்பா சொல்லணும், அடுத்தடுத்த தலைப்புகள்ல சொல்லணும். எல்லாம் நாங்க ஒட்டச்சு சொல்லுங்க, எவ்வளவு போல்டா வேணாலும் சொல்லுங்க, அவ்வளவு ஆன்சர் இருக்கிறது. இந்த மாதிரி நாங்க மழுப்பவனா மாட்டோம். நீங்கள் எப்படி தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க, என்ன விஷயம் இருக்குன்னு விளக்குவோம். நீங்கள் இப்ப இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? புகாரியில் ஆயிஷா நகை இப்படி சொன்னார்கள், அது இப்படி சொன்னார்கள் சொன்னீங்களே, கன்னி பெண்ணை பத்தி சொன்னார்கள், அதுக்கு இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? இந்த வாதம் வைங்க, வைக்க வேண்டிய சபையில் வைங்க, தாராளமா சொல்லுங்கள். ஆனா இதுவும் சொல்லித்தான் ஆவணுங்கிற அது இப்போ சொல்லிவிடுவோம், அது தப்பு இல்லை, சொல்லுவோம். ஆனால் நீங்க தலைப்புக்குள்ளதை சொல்லணுமே தவிர, தலைப்பு என்ன? பைபிள் இறைவேதமா, அடுத்த வாரம் குரான் இறைவேதமான் இருக்கிறது. அப்பதான் நீங்க குரான்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லணும். இது கூட குரான்ல உள்ளதுல நீங்க சொன்னது குரான்ல உள்ள விஷயம் இல்ல. அப்ப கூட குரானை தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் முகமது நபி இயேசுவை பத்தி எல்லாம் தலைப்பு இருக்கிறது. அப்ப முகமது நபி தலைப்பு வரும்போது முகமது நபி பத்தி என்ன வேண்டாம் நீங்க எடுத்து சொல்லுங்க. இயேசுவை பத்தி நாங்க என்ன வேண்டாலும் எடுத்து சொல்லுவோம். பதில் தான் ஒருத்தர் சொல்லிக் கொள்ளணும். யாருமே கோபப்பட மாட்டோம். ஆனால் தலைப்புக்கு அப்பாற்பட்டு போய் நேரத்தை வீணடிக்கிறது நல்லது இல்லை என்பதை முதலாவது பதிவு செய்யறோம். இது முடியுங்க.